வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்காங்க துத்தி. நம் முன்னோர்களாலும் சித்தர்களாலும் பயன்படுத்தப்பட்ட துத்தி எதுக்கு சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவ மூலம்னு சொல்லுவாங்கங்க. எல்லா வகையான மூல நோய்களுக்கும் இது சித்த மருத்துவத்தில் அருமருந்தாக பயன்படுத்தப்பட்டதுங்க. இன்று அளவிலும் இதுக்கு இணையான ஒரு மருந்து எந்த ஒரு மருத்துவ துறையிலையுமே கிடையாது. அந்த அளவுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு அருமருந்து. இது எப்படி நம்ம மருந்தாக பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய தலைகளை பிரிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து வெயில் படாமல் பதப்படுத்தி காய வச்சு இதை சூரணமாக்கி வச்சுக்கணுங்க. பவுடர் ஆக்கி வச்சுக்கணும். பவுடர் ஆக்கி வச்சுட்டு 1 ஸ்பூன் காலை மாலை மதியம் 3 வேளை என்ன பண்ணுறீங்க, பாலில் நல்லா காய்ச்சி சில்லுன்னு ஆற வச்ச பாலில் கலந்து தினந்தோறும் குடிச்சிட்டு வாங்க. ஒரே வாரத்திலே பார்த்திங்கன்னா மூலம் சரியாயிடுங்க. இது வெளி உபயோகத்துக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விளக்கு எண்ணெய்ங்க. விளக்கு எண்ணெய் அப்படிலாம் நல்ல எண்ணெய் நல்லா காய்ச்சி என்ன பண்ணணும்னா, இதமான சூடு சரிங்களா, கை வச்சோம்னா இதமான சூடு இருக்கணும். அந்த இதமான சூட்டில் இந்த இலையை போட்டு அந்த வெளியே வந்திருக்க மூலத்துக்கு மேலே ஒத்தனை மட்டும் கொடுத்தா போதும். எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும்.